ஒரு முக்கிய செய்தி. சென்னையில் சில தனியார் மருந்தகங்களில் விற்பனை செய்யப்படும் மருந்து மாத்திரைகளை உட்கொண்ட பலர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 20 பேர் மரணமடைந்துள்ளனர். 500க்கும் மேற்பட்டோர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் போராடிக் கொண்டிருக்கின்றனர். இது பற்றிய ஒரு சிறு செய்தி தொகுப்பு. சென்னையை சுற்றியுள்ள புறநகர் பகுதிகளில் கொட்டப்படும் குப்பைகளில் உள்ள காலாவதியான மருந்து மாத்திரைகளை ஒரு சிலர் எடுத்து புதிய அட்டைகளில் நிரப்பி ஒரு சில தனியார் மருந்தகங்கள் மூலம் விற்பனை செய்வதாக தெரிகிறது. நம்பிக்கையுடன் பணம் கொடுத்து வாங்கும் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் உட்பட பலரும் இதில் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் அரசு இனிமேலாவது துரிதமான நடவடிக்கை எடுக்குமா என்பது மக்களின் எதிர்பார்ப்பு. சார் சொல்லுமா. பிரஸ்ல இருந்து வந்திருக்காங்க. அந்த ராஜசேகர் மேட்ரை மீடியாக்காரங்க பெருசாக்கிட்டாங்க. பிரஸ்காரங்களாம் அவங்கள பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குப்பையை கிளறிட்டுலம்மா, நானதான் செய்யும். அவங்கள நான் பாத்துக்கிறேன். சார் என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். ஒவ்வொருத்தரா கேளுங்க. 20 பேர் இறந்துருக்காங்க. அந்த ராஜசேகர் மருந்து கம்பெனி மேல நீங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறீங்க? ராஜசேகரை அரெஸ்ட் பண்ணியாச்சு, கம்பெனிக்கு சீல் வைக்க சொல்லியாச்சு. அந்த குப்பைமேட்ல கிடைக்கிற காலாவதியான மருந்து மாத்திரையினால தான் இவ்ளோ பிரச்சனையோ, அதுக்காக என்ன சார் நடவடிக்கை எடுக்க போறீங்க? குப்பைமேட்டுக்கு சீல் வைக்க சொல்லியாச்சுமா. சார் ஒரே ஒரு क्वेश्चन சார். டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ போலீஸ்ரா. கான்ஸ்டபிள், உங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. கான்ஸ்டபிள், ஒருத்தரையும் விடாதீங்க, எல்லாரையும் பிடிங்க. டேய் போலீஸ்ரா போலீஸ்ரா. போலீஸா? டேய், இனிமேட்டு நம்மளால இந்த இடத்துல பொழைக்க முடியாதுடா. இதுக்கு மேல நம்ம வேற வேலை தான் பார்க்கணும், இல்லனா பட்னி கடந்தே சாகணும். இது நம்ம வாழ்வாதார பிரச்சனைடா. இதுக்கு அரசாங்கம் பதில் சொல்லி ஆகும்டா. அரசாங்கம் தேண்டா இருக்கிற நம்ம இந்த குப்பையில இருந்து எடுத்து கொடுத்த மருந்து மாத்திரையால 20 பேர் இறந்துட்டாங்க. 1000க்கு மேல பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அவங்களுக்குள்ள அரசாங்கம் என்ன பதில் சொல்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்குடா. நாமளும் அந்த மருந்து மாத்திரை அப்பாவங்களுக்கு வித்தோம். நம்ம நேரடியா வைக்கலனாலும் நமக்கும் அதுல பங்கு இருக்குடா. இந்த மருந்து மாத்திரைகளை விடுறா. இந்த தேவையில்லாத குப்பை நம்ம வாழல, அதே தடுக்கிறாங்க. இது நம்ம உரிமை பிரச்சனை. நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போறோம்னா அரசாங்கம் இதுக்கு பண்ணிட்டு தான் ஆகணும். ஆமாடா, பிறந்ததுல இருந்து நம்ம இங்கதானே இருக்கோம். இந்த இடத்த அவங்க பிடிச்சிட்டா நம்ம எங்கடா போறது? அரசாங்கம் தான் நம்மளுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணோம். அது வரைக்கும் நம்ம ஒண்ணு சேர்ந்து போராடுவோம்டா. நிறுத்துங்கடா. இப்படியே போராடினு இருந்தா நமக்குலாம் வயிறு ரொம்பிடுமா? வேற என்னடா பண்றது? இருடா, ஃபர்ஸ்ட் சாப்பாடுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாத்துட்டு வரேன். ஆறு, இத வித்து எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடு. என்னடா பாக்குற? இது என்னோடதுதான். இதோட இன்னொரு கொலுசு உனக்கு ஞாபகம் இருக்கா? இதே இடத்துலதான் என்னோட இன்னொரு கொலுசை வித்து நீயும் பரட்டியும் பிரியாணி வாங்கி சாப்பிட்டீங்க. அது உன்னோட கொலுசுன்னு ஏன் என்கிட்ட அன்னைக்கே சொல்ல? கொலுசை வித்து நீயும் பரட்டியும் பிரியாணி வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டப்போ இது என்னோட கொலுசுன்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல. இது என்கிட்ட இருக்கிறத விட உங்க எல்லாரோட வயத்தையும் நினைச்சா அதுவே எனக்கு சந்தோஷம். போடா, யோசிக்காத, போய் வாங்கிட்டு வா. போராடுவோம் 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 போராடுவோம். சார், நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இன்னும் 1 மணி நேரத்துல பசங்க அடிச்சு துரத்திடுறேன் சார். அதெல்லாம் வேண்டாம். அந்த பசங்க கிட்ட பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? மேடம், நாங்க சின்ன வயசுல இருந்து இந்த குப்பை மேட்ல தான் இருக்கோம். இப்படி திடீர்னு எங்களை வெளியே தோர்த்தோம்னா நாங்க எங்க போறது? இங்க இருக்கிற குப்பையில விக்கிறதுனால வெளியேற மக்கள் எல்லாம் பாதிப்பு வருது. அதனால உங்களை அனுமதிக்க முடியாது. அப்ப நாங்க எங்க போறது? சீக்கிரமா உங்களுக்கு மாற்று ஏற்பாடு பண்றோம். மேடம், நீங்க சொல்றத நான் நம்புறேன். உங்ககிட்ட இருந்து உத்தரவு வர வரைக்கும் நாங்க இங்கதான் இருப்போம். கவலைப்படாதீங்க, இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கிறேன். இந்த நீதிமன்றம் அரசு தரப்பு வாதங்களை ஏற்று குப்பைமேட்டில் கொட்டப்படும் குப்பைகளை எடுத்து விற்க தடை விதிக்கிறது.
அதே சமயம் பிறந்தது முதல் குப்பைமேட்டிலேயே வாழ்ந்து வரும் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட சிலரின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதையும் கருணையோடு கவனத்தில் கொண்டு அரசு அவர்களுக்கு மறுவாழ்வு அளித்து மாற்றிடம் தரும் வரை அவர்கள் தொடர்ந்து அங்கேயே தங்கியிருக்க அனுமதி சூப்பர்ரா. என்னடா சாப்பிடுறீங்க? தண்ணி மட்டும் கொடுங்க போதும். பசிச்சா கேளு தரேன். பசியோட இருக்காதீங்கடா. காசு இல்லையா, தொழிலுக்கும் வேற போல. காசு வரும்போது கொடு. ஏன் இப்ப பட்னியா இந்தாங்க ஐயா. இருக்கீங்க? எங்களை அனாதைக்கலாம் நீதான் தெய்வமே. நீ அனாதனி யாரா சொன்னது? உனத்தான் உங்க அம்மா இருக்காளே. எங்க அம்மா வீட்டு இருக்காளா? யாரா எங்க அம்மா? அவ மட்டும் என் கையில கிடைச்சா என்னடா செய்ய போற? அவ கழுத்தை நெரிச்சு கொன்றுவேன். என்னத்துக்கு குப்பத்தொல்ல போட்டு போயிட்டா. பாவண்டா உங்க அம்மா. இந்த குப்பமேட்டுக்கு வரும்போது என்ன சூழ்நிலையில வந்தா தெரியுமா? யார்மா நீ? சொல்லுமா, யார்மா நீ? இவ்வளவு சாட்சியா இருக்காளே. சாப்பிட்டியாமா? தண்ணி தண்ணி வாமா தரேன். வா, உட்கார். உட்கார், தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தா குடிமா. தண்ணி. தாகம்னு சொல்ற, குடுத்தா குடிக்க கூட தெரியல. யாரு பெத்த பொண்ணோ? உன் வீடு எங்கன்னு சொல்லுமா, நானே கூட்டு போய் விடுறேன். ஏய், அந்த பக்கம் போகாதம்மா. கண்ணு கட்டின தூரம் வெறும் குப்பைதான். அப்ப அந்த பைத்தியம் தான் எங்க அம்மாவாயா? ஆமாண்டா, மனநலம் சரியில்லாம இந்த குப்பமேட்டுக்கு வந்தா. நிற மாசமா இந்த குப்பமேட்டையே சுத்திக்கிட்டு இருந்தா. எப்போ குழந்தை பிறந்துச்சுன்னு கூட அவளுக்கு தெரியாது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் தான் கொண்டாந்து வளர்த்தேன். அப்பப்போ உங்க அம்மா வந்து குப்பமேட்டு பக்கம் உன்னைய தூக்கிட்டு போயிருவா. நான் திரும்பவும் தூக்கிட்டு வந்துருவேன். உனக்கு விவரம் தெரிஞ்ச உடனே நீ அந்த குப்பமேட்டு பக்கமே போக ஆரம்பிச்சிட்ட. சரி, தாய் பாசத்துல போறேன்னு நானும் விட்டுட்டேன். நான் ஒரு பாவியாயா? அவங்க என் அம்மான்னு தெரியாம ஆசையா பக்கத்துல வரும்போதெல்லாம் பைத்தியம் நினைச்சு கல்லால அடிச்சு விளையாட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு எதுவுமே செய்யலாயா? டே யாரு எங்க அம்மா பார்த்தே ஆகுண்டா. உடனே எனக்கு எங்க அம்மா இருக்காங்க, நான் அனாதை இல்லடா. கவலைப்படாத மச்சான், உங்க அம்மா இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க, தேடி பார்க்கலாம் வா. ராசாத்தி, எங்க அம்மா எனக்கு கிடைச்சிடாங்க. அப்படியா? இங்க பைத்தியமா சுத்திட்டு இருப்பாங்களே, அவங்கதான் எங்க அம்மா. எங்கேயாச்சும் பாத்தியா? இல்லடா. அவங்க யாருன்னு தெரியாதப்போ என்ன சுத்தி சுத்தி வந்தாங்க. இப்ப எங்க போனாங்கன்னு தெரியல. பார்த்தா சொல்றியா? நீ கவலைப்படாத, இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. நான் பார்த்தேன்னா கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். மலர், என்ன மலர், ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க? எனக்கு ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. நல்ல விஷயம் தானே. நான் தான் சொன்னல, உன்னால இந்த இடத்துல ரொம்ப நாள் இருக்க முடியாதுன்னு. உன்னை நான் இங்க விட்டுட்டு போக மாட்டேன். உன்னை நான் உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன். என்ன புரிஞ்சுக்கோ ஆறு. என் கூட வந்துரு. நாம ஏதாச்சும் சொந்தமா பிசினஸ் பண்ணிக்கலாம். நீ சொல்றது நடக்காத மலர். என்னாலலாம் இந்த இடத்த விட்டு வர முடியாது. ஏன்? ஏன்னா நான் ராசாத்தியை காதலிக்கிறேன். சின்ன வயசுல இருந்து அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ வேற ஒருத்தனை காதலிக்கிறான்னு தெரிஞ்சோடனே என் மனசே உடஞ்சு போச்சு. ஆனா இப்ப கூட என் மனசுல அவன் மட்டும்தான் இருக்கா. எப்பவும் அவன் மட்டும்தான் இருப்பா. நீ படிச்சவ, நல்லா புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஆறு, நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னு எனக்கு இப்பதான் தெரியும். நான் தான் முடிஞ்சு போன கதையாச்சு. மலர் நல்ல பொண்ணுடா, அவளை ஏத்துக்கோ. அவ கூட போய் சந்தோஷமா வாழ. இந்த குப்பமேட்லதான் வாழ முடியாதுன்ற நிலைமை வந்துடுச்சு. நீ அவ கூட போடா, அதான் உனக்கு நல்லது. என்னை கட்டாயப்படுத்தாதீங்க.
கவலைப்படாதம்மா, ஆறு உன்னை கண்டிப்பா ஏத்துப்பான். ஆயில் அரிக்கா வந்துருச்சு, ஓடியாங்க ஓடியாங்க. டே கடவுள் ஒரு ஜன்னலை சாத்தனாமா இருக்கு, கதவை திறப்பாருன்றாங்களே, அது உண்மைதான்டா. ஆமாண்டா, இன்னும் ஒரு மாசத்துக்கு நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா. எங்க அம்மா எங்க போனாங்கன்னே தெரியலடா. டே பரட்ட, உங்க அம்மாவை போலீஸ் பிடிச்சி பைத்தியார் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சுக்கிறாங்கடா. என்னடா சொல்ற? சத்தியமாடா. வாடா எங்க அம்மா போய் பார்க்கலாம். டேய் இரா, பாத்து பொறுமையா இரு. எவ்ரிதிங் நார்மலா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லம்மா. இவளை கூட்டிட்டு போட மாட்டாங்க. தாராளமா கூட்டிட்டு போலாமா? இந்தாங்க மேடம். பேஷண்ட் என்ன வேணும் உங்களுக்கு? இவனோட அம்மா தான். கூட்டிட்டு வர சொல்லிருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி. மாத்திரை கட்ட சாப்பிடல? அம்மா இவங்கள நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஓகே மேடம். அம்மா என்ன மன்னிச்சிருமா. நீ எங்க அம்மான்னு தெரியாம உன்னை பைத்தியம் நினைச்சு கலர் அடிச்சு விளையாட்டு இருக்கேன். நீ தாண்டா மன்னிக்கணும். நீ யாருன்னு தெரியாமையே உன்னை பெத்து குப்பமேட்ல தூக்கி போட்டு வந்துட்ட. உன் பேர் என்னப்பா? நீதான் எனக்கு பேரே வைக்கலையம்மா. எல்லாரும் என்ன பரட்ட தான் கூப்பிட்டு இருக்காங்க. டாக்டர், எங்க அம்மா நான் கூட்டு போலாமா? இதுல ஒரு கையெழுத்து போட்டு கூட்டிட்டு போப்பா. வரேன் டாக்டர். கூட்டிட்டு போப்பா. அம்மா எங்க அப்பா யாருமா? உங்க அப்பாவா? அவர் ஒரு ராணுவ அதிகாரி. யுத்தத்துல நாட்டுக்காக தான் 2 காலையும் இழந்துட்டாரு. அந்த தியாகத்துக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஓ, அதனாலதான் எனக்கு 2 காலம் இல்லையா? ஆமாப்பா. ஏய், எங்க அப்பா ராணுவ வீரர்டா. ஆமாடா. இவ்வளவு நாள் கால் இல்லைன்னு வருத்தப்பட்டேன்டா. இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. சரி வாடா. அம்மா நீங்க எப்படி? நான் 1/2 மாசம் கர்ப்பிணியா இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு விபத்துல இறந்து போயிட்டாரு. கடைசியா அவர் முகம் மட்டும்தான் ஞாபகத்துல இருந்தது. அதுக்கப்புறம் நடந்தது எதுவுமே எனக்கு ஞாபகத்துல இல்லை. நம்ம ஊருக்கே போயிடலாமா? அங்க அப்பாவுக்கு அரசாங்கம் கொடுத்த 5 ஏக்கர் இருக்கு. உங்க அப்பாவோட பிசினஸ் இருக்கு. அதை வச்சு சந்தோஷமா வாழலாம். வேணான்னு சொல்லாத. அவன் கண்டிப்பா வருவாமா? உன் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு போலாம். சரிம்மா. சரி யாரு நீ எங்க கூட வந்துடுறா. நீ போடா, நீ போய் அம்மா கூட இரு. நான் ஊருக்கு போறேன்னு உனக்கு வருத்தமா இல்லைல்ல? டேய், உனக்காவது அம்மா கிடைச்சிட்டாங்களேன்னு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு எங்க அம்மா கிடைச்ச மாதிரி உனக்கும் உங்க அம்மா கிடைப்பாங்கடா. பார்க்கலாம்டா, நீ போ.